வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கவர்ச்சி நடிகை நடிகை நமிதா அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை நமிதா அவங்க அண்மை காலமாக சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு சர்ச்சைகளை சிக்கி கொண்டு வராங்க. இப்போது பாத்தீங்கன்னா நடிகை நமிதா அவங்க தன்னுடைய கணவரை விவகாரத்து பண்ண போகிறாங்க என்ற செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நடிகை நமிதா அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரசிகர்கள் மத்தியில் அன்போடு செல்லம் என்று அழைக்கப்படக்கூடிய நடிகைனா அது நமிதா தான். நமிதா அவங்களுடைய நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர் கூட்டமே இருக்குது. குறிப்பாக ஆண்கள் ரசிகர் தான் இவங்க அதிகமாக வச்சிருக்காங்க. அண்மையில இவங்க நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திருமணம் செஞ்சு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில போயிட்டு இருந்தாங்க. எந்த திரைப்படங்கள்ல நடிக்காமையா இப்ப பாத்தீங்கன்னா அரசியலும் குதித்து பாரதிய ஜனதா கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக நமிதா அவங்க இருந்து வராங்க. இந்த நிலையில நடிகை நமிதா அவங்க தன்னுடைய கணவரை விவகாரத்து பண்ண போவதாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்கு. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை நமிதா அவங்க பாத்தீங்கன்னா தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து அதுல விளக்கம் கொடுத்திருக்காங்க. விவகாரத்தாவது புடலங்காய் எல்லாம் வதந்தி நம்பாதீங்க. நடிகை நமிதா அவங்க தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில விளக்கம் கொடுத்திருக்காங்க. தமிழ் திரையுலகில் இப்போது விவகாரத்து செய்தி அறிவிப்பது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இருவருமே ஒரே மாதிரியான விவகாரத்தை அறிவிப்பது, செய்தியை தயார் செய்து அதை சோசியல் மீடியாவில் வெளியிடுவதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷனாக இருந்து வருகிறது. ஏஎல் விஜய், அமலா பால், சம்பந்தா நாகசேதினா, தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தேவி என்ற சொல்லி வைத்தது போல யாருமே யார் மீது எந்த புகாரும் சொல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட அன்பும் இன்னும் மிகச்சிறந்த ஆனா இந்த ஆட்டத்துக்கு நாங்க வரவில்லை என்று விவகாரத்தை செய்வதாக அறிவித்து அதிர்ச்சி அடை வைத்தாங்க. இந்த வரிசையில மச்சான்ஸ் நடிகை நமிதாவும் இணைய போவதாக யாரோ கொளுத்தி போடுவதாக கடந்த 2 தினங்களாகவே நமிதாவுக்கும் விவகாரத்தை என்கிற செய்தி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் போய் மச்சான்ஸ் நான் விவகாரத்தை செய்யல, புடலங்காய் செய்யல, ஐ லவ் யூ மை ஹாப்பி என்று சிரிக்கிறாங்க நடிகை நமிதா. எனக்கும் எனது கணவருக்கும் விவகாரத்தாக ஆகிவிட்டது என செய்திகள் வெளியாகியன. நானும் என் கணவரும் அதை பார்த்து சிரித்து கொண்டுதான் இருந்தோம். மீடியா மற்றும் நண்பர்களுக்கு போன் கால் செய்து விசாரித்து வந்தோம். அந்த செய்தி வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இருவருமே இணைந்து கொண்டாடிய புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் நானும் என் கணவரும் ஒன்றாக இருந்தோம். இப்படி ஒரு விவகாரத்து வதந்தியை கிளப்பி விடுறாங்க தெரியலன்னு நினைத்து நானும் என் கணவரும் சிரித்து கொண்டேதான் இருந்தோம் என விளக்கம் அளித்திருந்தாங்க நடிகை நமிதா. ஆனாலும் நாங்கள் விவகாரத்து பெற்றுவிட்டதாக வதந்தி பரவி வந்தது. அதன் அடிப்படையிலே இது போன்ற செய்திகள் வெளியிடுவதற்கு என்று புரியல. நடிகையான பின்பு நிறைய வதந்திகள் பார்த்து விட்டதால் நானும் என் கணவர் இந்த விவகாரத்து வதந்தியை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என நடிகை நமிதா அவங்க அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.